சரி ஓகே. அடுத்தது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான டாபிக் என்னதுன்னா வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்கியூமெண்ட்ஸ்னு ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ். ஆர்கியூமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட எடுத்துப்போம். நம்ம திருப்பி அடிஷன் ஃபங்க்ஷன்னா நம்ம இப்போ ஒழுங்காக எடுப்போம். லைக் வந்துட்டு அடிஷன்ல என்ன பண்ணுவோம்? பிரிண்ட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுவோம்? ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ ஓகே, இப்போ அந்த நம்பர் வந்துட்டு ஏவும் பிஓன்னு வச்சுக்குவோம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறேன்? ஆடுன்னு கொடுத்துட்டேன். ஆனால் என்ன நம்பர்னு அதுக்கு தெரியுமா? இன்னும் நம்ம நம்பர் கொடுக்கல. கரெக்டாக? ஸோ ஏவும் பியும் என்னன்னு கொடுக்கல. ஸோ நான் அதுக்கு என்ன நம்பர்னு தெரியுமா? தெரியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல முதல்ல ஆக்சுவலாக நான் இங்கே என்னெல்லாம் வேரியபிள் எனக்கு வெளியிலேருந்து வாங்க போகிறேனோ, இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு எனக்கு 5யும் 10யும் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 5யும் 10யும் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 5யும் 10யும் இந்த ஆடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணுன்னா, உள்ளே எடுத்துகிட்டு போகணுன்னா நான் இங்கே வந்துட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஒரு ஒரு டேட்டா டைப் வச்சா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இங்கே என்ன மீன் ஆகுதுன்னா 5ம் 10ம் இங்கே உள்ள போகுது. 5a = 5 b = 10 ஆகுது. ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது 5 + 10 15 பிரிண்ட் ஆகும். வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஆட் 5, 10 கொடுக்குறேன். ஆட் 5, 10னா 5a = 5 b = 10 அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அப்புறமா வந்துட்டு a + b அது என்ன ரிசல்ட்டோ அது பிரிண்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ். ஸோ இதுலேயே வந்துட்டு நிறைய இருக்கு. என்னன்னா வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் ஒரு இது கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்துட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஏ 5, 10ன்னு கொடுத்தாச்சு. ஆனால் இந்த 5 வந்து ஏக்கு தான் அசைன் ஆகும், 10 வந்து பிக்கு தான் அசைன் ஆகும் டிஃபால்ட்டாகவே. ஸோ இப்போ நம்மளுக்கு இது அதுக்கு இதை பிளேஸ் சேஞ்ச் பண்ணி போட்டால் மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அது ஏன்னா நம்ம மாற்றுறதுனால மாறும், அது வேறு விஷயம். எல்ஸ் நம்மளுக்கு இப்போ இது நேம் சேஞ்ச் பண்ணி தான் போடணும் அப்படின்னா வந்துட்டு b = 5 அப்புறம் a = 10 அப்படின்னு கொடுத்துட்டா டைரெக்டாகவே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டா அப்போ அதை அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த விஷயத்தில் இது அவ்வளோ லைக் இது புரியுமான்னு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இப்படி எடுத்துப்போம். பிரிண்ட் a அப்புறம் பிரிண்ட் b. ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது லைக் வந்துட்டு ஏ என்னது 10 இல்லை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ 5, 10 இருக்கு. டேரக்டா a = 5 அசைன் ஆகுது, b = 10 அசைன் ஆகுது. அப்புறம் பிரிண்ட் பண்ணும்போது 5, 10 அப்புறமா இது 2 ஆட் ஆகி பிரிண்ட் ஆகுது. இதே நான் வந்துட்டு இது மாற்றணும் அப்படின்னு எனக்கு இது இருந்துச்சுன்னா வந்துட்டு b = 5 a = 10 நானா இதில் போய் யூஸ் பண்ணியிருக்க வேரியபிளை யூஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னா ஸோ அப்படியே அந்த ஆர்குமெண்ட் வந்து அப்படியே அக்செப்ட் ஆகிக்கும். ஸோ இதுதான். அப்புறம் ப்ளஸ் வந்துட்டு இப்போ இதே வந்துட்டு நான் இப்போ ஒரு பண்ணுறேன். ஆட் a, bன்னு வச்சுட்டேன். ஓகேவா? ஸோ அதே ஃபங்க்ஷன் தான் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு சிங்கிள் பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன். சிங்கிள் பேராமீட்டர்னா என்னது? ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் வச்சு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வச்சு பாஸ் பண்ணுறேன். இதில் ஆக்சுவலாக கேட்டிருக்கிறது 2 நம்பர், நான் ஒரு நம்பர் வச்சு பாஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது பாருங்க, எரர் அடிக்குது. கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, 1 மிஸ்ஸிங் ஆர்குமெண்ட். ஸோ வந்துட்டு இப்போ இதில் 2 கேட்டிருக்காங்கன்னா ஆப்வியஸாக நம்ம 2 தான் கொடுத்தாகணும். இல்லை இப்போ இன்னொரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. என்னதுன்னா வந்துட்டு சியும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சி இருக்கு, நான் வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது வந்து a + b + c அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஆனால் சி வந்துட்டு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், வேணாங்கிறவங்க விட்டுடலாம். ஏன்னா 3 நம்பர் ஆட் பண்ணணும்னா போட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது இதை வந்துட்டு நான் என்னன்னு டேரெக்டாகவே சொல்லிடலாம். சி டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ நான் வந்துட்டு 0ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈச் டைம் அது வந்துட்டு நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன், எரர் அடிக்காது. இது வந்து டேரெக்டாக இது உள்ள போகுது. c = 0ன்னு இருக்கு, அதனால வந்து 5 + 10 + 0ன்னு ஆயிடுது. அப்புறம் வந்துட்டு அதோட ஆன்சரை டிஸ்பிளே பண்ணிடுது. அதே நான் இங்கே வந்துட்டு வேற ஏதாவது வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 20 கொடுக்குறேன். அப்பயும் அகைன் ரன் ஆகும் எரர் இல்லாமல். அப்போ வந்துட்டு சி வந்துட்டு 0 இல்லாமல் இது ரீப்ளேஸ் ஆயிரும், 20ன்றது ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு நல்ல ஆர்குமெண்ட். ஓகேவா? லைக் வந்துட்டு முன்னாடி வேற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருந்தீங்களா, ஒரு ஜாவா அப்படிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெத்தட் ஓவர் ரைட் பண்ணலாம், அதாவது ஃபங்க்ஷன் ஓவர் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் ரைட்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். லைக் வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டிஃபைன் ஆட்னு ஒரு இது இருக்கு.
ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நான் வந்துட்டு 2 ஆர்குமெண்ட் வாங்குறேன், ஏ கமா பி. ஆர்குமெண்ட் வாங்கிட்டு பிரிண்ட் பண்ணுறேன், சும்மா ஏ ப்ளஸ் பி பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், டிஃபைன் ஆட் ஏ. வெறும் ஏ மட்டும் வாங்குறேன். அதில் வந்துட்டு பிரிண்ட் ஏ அலோன், அந்த ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கீழே வந்துட்டு கால் பண்ணும்போது ஆட் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிவிட்டு ஏ வந்துட்டு 10 15 கொடுக்குறேன், அதாவது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு. அப்புறம் ஆடு 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ரெண்டுத்தையும் ரன் பண்ணுறேன். இந்த இடத்துல எரர் வருது. என்னன்னா வந்துட்டு செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த இடத்துல எரர் வருது. என்னதுன்னா வந்துட்டு 2 ஆர்குமெண்ட் இருக்கு, ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் ஆடால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆக்சுவலாக வந்துட்டு என்ன, இதே வந்துட்டு நீங்கள் மற்ற லாங்குவேஜ் ஜாவா அந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா, ஜாவாலலாம் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இங்கே 2 ஆர்குமெண்ட் இருக்குல்ல, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இதுக்கு போயிடும். அப்புறம் இதில் ஒரு ஆர்குமெண்ட் இருக்கா, ஸோ ஒரு ஆர்குமெண்ட் இருக்கதா பார்த்து இதுக்கு போய் போட்டுரும். ஆனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் அப்படி பண்ண முடியாது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் கடைசியாக நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் போடுறியோ, இப்போ நான் ஆடுன்னா இது 2த்துக்கும் நேம் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து அதான் பைத்தான் வந்து லைன் பை லைன் இன்ட்ராக்டிவ் இது கரெக்டாக, அது பேர் கம்பைலர். ஸோ வந்துட்டு லைன் பை லைன் ஃபர்ஸ்ட் இது கம்பைல் பண்ணிட்டு வரும், எரர் மிஸ்டேக் இல்லை. ஸோ இதுவும் கம்பைல் பண்ணிட்டு வரும், எரர் இல்லை. ஆனால் வந்துட்டு கடைசியாக பண்ணது மட்டும் தான் அதில் ஸ்டோர் ஆகிருக்கும். லைக் வந்துட்டு ஆடு ஏன்னு கொடுத்துட்டேன், ஸோ ஆடு ஏன்றது மட்டும் தான் ஸ்டோர் ஆகும். திருப்பி இதில் போய் இதுக்கு போகவே போகாது, அதாவது இந்த இல்லவே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்துட்டு அது என்ன எரர் காமிக்குது, திருப்பியும் ஒரு ஆர்குமெண்ட் தான் அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம், அதனால ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ அவ்வளோதான். அதுக்கு இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போகிறேன். இது என்னது, மெத்தட் ஓவர் ரைடிங்கா, ரைடிங் லைக் ஓகே சாரி ஓகேவா? ஸோ அடுத்தது போகிறேன். அடுத்தது வந்துட்டு என்னதுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுவும் பாதி பேர் இந்த C++ல படித்தவங்களாம் வந்துட்டு எதுக்கு ரிட்டர்ன் போடுறோம் அப்படின்றத அந்த கான்செப்டே இல்லாமல் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அது அவங்களுக்கு ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. லைக் ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பழக்கப்பட்டதுனால சரி ரொட்டீனாக ரிட்டர்ன் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஸோ ரிட்டர்ன்ன்றது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், டிஃபைன் ஏ கமா பி. ஸோ சப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணணும், பிரிண்ட். ஸோ இப்போ ரன் பண்ணால் என்னது 5ன்னு வேல்யூ வருது கரெக்டாக. ஸோ இப்போ நான் வந்துட்டு ரிட்டர்ன்ன்ற ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த இடத்துல இப்போ நான் இதை எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இதை எடுத்துட்டேன். இந்த இடத்துல ரிட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டாக ஒரு இது இருக்குது. லைக் எப்பயுமே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணாலே அதில் வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து நல்ல போட்டு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், எரர் வராது, ஆனால் அவுட்புட்டும் இல்லை. ஏன்னா வந்துட்டு லைக் இதில் வந்து நான் எதுவும் பிரிண்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதை பிரிண்ட் பண்ணுறேன், அப்போ எனக்கு என்னென்னு வருது, நன்னு வருது. ஏன்னா இந்த ரிட்டர்ன் வந்து நன்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஆக்சுவலாக என்ன மீனிங் வருதுன்னா இந்த கால் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு நன் அப்படின்னு மீன் ஆகுது கரெக்டா? ஓகேவா? ஸோ இது இப்படி மீன் ஆகும்போது ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நான் இப்போ இது நீங்கள் வேற மாதிரி யோசிச்சிங்கன்னா லைக் வந்துட்டு நான் இதையே டேரெக்டாக ஈக்குவல் டு A - B அப்படின்னு கொண்டு வரலாமே. கொண்டு வந்துட்டு லைக் வந்துட்டு இங்கேயே ஸ்ட்ரைட்டாகவே A - Bன்னு இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக காமிச்சிடலாம். நான் எதுக்கு உள்ளே போய் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போய் போடணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பண்ணும். இப்போ நான் இந்த இடத்துல ரிட்டர்ன் A - B அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் பண்றது வந்துட்டு A - B இந்த கால் ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ணல, நம்ம வந்துட்டு இதுல ரிட்டர்ன் ஆவறத பிரிண்ட் பண்றோம். ரிட்டர்ன் என்ன ஆகுது, A - B. A வந்து 10 - 5 நம்ம இதுல இருக்கா. ஸோ சப்ராக் இது ஈக்குவல். ஆக்சுவலா இதுக்கு அர்த்தம் என்னன்னா வந்துட்டு இந்த கால் பண்ற இது வந்து ஈக்குவல் டு
5 அப்படின்னு ஈக்குவல் ஆகுது. ஸோ இந்த 5ன்றது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. நீ ஆக்சுவலாக என்ன படிப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே ஏதாச்சும் ஒன்று போட்டால் பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக இதுக்கு வந்து நீ என்ன போட்டாலுமே ஒரு நம்பர் போட்டாலும் சரி, ஒரு ஸ்ட்ரிங் போட்டாலும் சரி, அது அப்படியே டேரெக்டாக பிரிண்ட் ஆகணும். கரெக்டாக. ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு இது வந்து என்ன வெளியே அவுட்புட்டாக காமிக்குது. ஸோ நான் இந்த இடத்துல ரிட்டன் a - bன்னு கொடுத்ததுனால இங்கே வந்துட்டு 5ன்னு காமிக்குது. இதே நான் இங்கே a - bன்னு கொடுக்காம இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரிங்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நான் ஹலோன் ரிட்டர்ன் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஹலோன் பிரிண்ட் ஆகுது. ஸோ லைக் வந்து நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா வந்துட்டு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பிரிண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைக் வந்துட்டு அதில் வர்ற வேல்யூவை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சப்ன்ற ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணுறேன்னா கால் பண்ணிட்டு இது உள்ளே போகுது. உள்ளே போயிட்டு ரிட்டர்ன் a - b அப்படின்னு சொல்லுது. சொன்னோன்னே a - b என்னது 10 - 5 5ன்னு வருது. ஸோ 5ன்றது இதுக்கு ஈக்குவல் ஆயிடுது. லைக் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டா. ஸோ இந்த இது வந்துட்டு ட்ரூ ஆயிடுது. ஸோ இந்த 5 வந்துட்டு இந்த சில போய் ஸ்டோர் ஆயிடுது. அப்புறம் நம்ம சியை பிரிண்ட் பண்றோம். அது ஒரு விஷயம். லைக் அதுதான் சொல்ல வந்தேன். அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஈக்குவல் ஆக்கிக்கலாம். நம்ம கால் பண்றதுக்கு அப்படியே ஈக்குவல் ஆக்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன். நீங்க எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலையா, எதுவுமே தேவையில்லை அப்படின்னா ரிட்டர்ன் டேரெக்டாகவே நல் போட்டுட்டு போயிடலாம். ரிட்டர்ன் சொல்லிட்டு கேப் போட்டுட்டாலே அது நல் ரிட்டர்ன் ஆகிடும். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற கூகுள் கொலாபோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸ் பற்றின உங்களோட ஃபீட்பேக் கிடைச்சா நம்ம அடுத்த கண்டென்ட் இன்னும் பெட்டராக இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாவது டாபிக் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சா கூட உங்கள் சஜஷனை நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ இல்லை நம்மளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டேரெக்டாக கூட கான்டாக்ட் பண்ணி தெரிவிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.